ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதா பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் வேறு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சது. 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஓரளவு நல்லா சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்க்கறதுனால காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா காரம் அதிகமாக இறங்கும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தாலும் 2 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம மசாலா எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத தக்காளி பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் விட்டாலே போதும். நல்லா சைடில் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் தண்ணி. நீங்கள் கொஞ்சம் கட்டியாகணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்ததுமே உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுனா போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் கட்டியானதும் மேலே 1 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஏதாவது சைட் டிஷ் பண்ண வச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். இதே நீங்கள் சப்பாத்திக்கெலாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அந்த மாதிரி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கட்டியாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கும் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.